வெல்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வத்த குழம்பு செய்ய போறோம். 50 ml நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே 2 வரமிளகா போடுங்க. அடுத்து கொஞ்சம் வெந்தயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு பருப்பு, ஒரு 10 மிளகு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், குழந்தைங்க இந்த வத்தல் போட்டா சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால இந்த வத்தலை நான் 1-2 தட்டி வச்சிருக்கேன். இதுதான் சுண்ட வத்தல்ன்றதை நான் தட்டி வச்சிருக்கேன். இப்ப இந்த வத்தல் நம்ம போடுறோம். நல்லா இதுவாயிருச்சு. இப்ப 150 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல 100 வெங்காயம் மட்டும் இதுல போடுறேன். நான் 100 வெங்காயம் போடுறேன். அடுத்து வெள்ளைப்பூடு ஒரு 20 பல்லு இருக்கு. அதுல ஒரு 15 இது போட்டு மீதி இருக்கிறத நான் அப்படியே மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு போட போறேன். ஏன்னா குழந்தைய வெள்ளைப்பூடு வெங்காயம் சாப்பிட மாட்டேன்றாங்க. இதை ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கும் நான் மிக்சியில போட்டுட்டு வந்துடுறேன். ஒரே தக்காளி பழம். நான் இதுல மாவத்தல் ஊற வச்சு போட்டுருக்காங்க. தக்காளி 1 போட்டிருக்கேன். இது மாவத்தல்னு இது வத்த குழம்புல போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். இந்த மாவத்தல் நான் சீசன் டயத்துல இந்த வத்தல் மாங்காவை நறுக்கி உப்பு போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிடுவேன். எப்போ வத்த குழம்பு வைக்கிறோனோ அப்போ இந்த மாவத்தலை போடுவோம். இப்போ எண்ணெயில போட்டதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் இதுல போடுறோம். அது 1-2 தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். அதையும் போடுறோம். போட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த டயத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா 2 கப்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கிண்டிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான குழம்பு பொடி போடுறோம். இது வீட்டில் அரைச்ச பொடி, அவ்வளோ நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது நல்லா இந்த எண்ணெயில கிண்டி விடுறோம். சரி, இப்போ நல்லா வதக்கியாச்சு. புளியை ஊற்றிடுறோம். ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு நான் கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வத்தணும். வத்த குழம்பு நல்லா கொதிக்குது. கமன்னு நல்லா வாசனையா இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அமர்த்திட வேண்டியதான். குழம்பு கொதிச்சு மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்துல 1 ஸ்பூன் வெல்லம் மட்டும் போடுறோம். போட்டால் இன்னும் குழம்பு டேஸ்டா இருக்கும். அடுப்பு அமர்த்தியாச்சு. நான் மேலாப்புல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். சூடான சாதத்துல இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.